இதுதான் பிராக்டிகலா உங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிய கொண்டு வர்றதுக்கான வழி. இப்போ ஒரு இறப்பே நடந்துருது அப்படின்னா, அந்த இறப்புக்கு அப்புறமா நம்ம அவங்க இல்லாம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா தான் நமக்கு இருக்கும். ஒரு பிரிவுலயும் இதே விஷயம் தான் நடக்கும். ஆனா, நம்ம என்னதான் யோசிச்சோம்னாலும், இந்த உலகத்துல உங்க உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு நீங்க மட்டும் தான் துணைங்கிறது உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா அந்த இடத்த விட்டு உங்கனால வெளிய வர முடியும். உங்க கூட இருந்த ஒருத்தங்க பிரிஞ்சுட்டாங்க, இல்ல இல்லாம போயிட்டாங்கன்னா, அவங்க கண்டிப்பா நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கணும், நீங்க காயப்படணும்னு என்னைக்கும் நினைக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க நீங்க ஹேப்பியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த ஹேப்பினஸ் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த பிரிவுல இருந்து கூட நம்மனால சரியா வச்சுக்க முடியும். ஸோ இங்க ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த மேல தான் நமக்கு அதிகமா வரும். அதுல வர்றது தான் நம்மள அடுத்த இடத்துக்கு போக விடாம, அந்த ஜெயின்ட் வீல்ல சுத்துற மாரி ஒரே இடத்துல நின்னு, அது ஒரு கவலையாவும், மன சோர்வாவும் மாறி நம்மள இயங்க விடாம செஞ்சுருது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அது ஏன் உருவாச்சோ, அதுக்கான சொல்யூஷன நீங்க பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. இதுதான் பிராக்டிகலா உங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிய கொண்டு வர்றதுக்கான வழி.